சிக்கனை வச்சு ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. சிக்கன் நிறைய காய்கறி எல்லாம் போட்டு பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அதுக்கு வந்து நான் சிக்கனோட அந்த ஃப்ளஷ்ஷு மட்டும் எடுத்திருக்கேன். எலும்பு சேர்க்காமல் அந்த சிக்கனோட ஃப்ளஷ் மட்டும்தான். சிக்கனை வந்து கழுவிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த சிக்கனை மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் வந்து ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் சேர்த்து பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு சிக்கனை வேக வச்சிடணும். தண்ணி எல்லாம் சேர்க்கக்கூடாது. சிக்கனே வந்து தண்ணி விடும். ஸோ சிக்கன் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் என்ன எடுத்திருக்கேன்னா அந்த லாங் பீன்ஸ் இருக்குல்ல அது வந்து எடுத்திருக்கேன். அப்புறமா வந்துட்டு பேபி கார்ன் வந்து எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் காய்கறிகள் வந்து கேரட் சேர்க்கலாம், ப்ரொக்கோலி சேர்க்கலாம், அப்புறம் மஷ்ரூம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட இன்னோவேட்டிவ் தான், என்னென்ன காய்கறி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் அந்த காய்கறிகளையும் போட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டேன். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. காய்கறி போட்டதுக்கப்புறமா அந்த பீன்ஸோட கலர்லாம் சேஞ்சே ஆகக்கூடாது. ஃபைனலாக இறக்கும்போது பெப்பர் மட்டும் சேர்த்து இறக்கி சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும்.